தேவன் உங்களோட என்னோட பேசுவாருங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? இதுவரைக்கும் அவரோட சத்தத்த கேட்டிருக்கிறீங்களா? இல்ல உங்களோட தேவைய வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் மூலமா பார்த்துட்டு, அது மூலமா நீங்க திருப்தி அடைஞ்சுட்டு இருக்கிறீங்களா? நான் ஒரு காரியத்துக்காக பல வருஷம் ஏசப்பாட்ட நான் பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப ஏசப்பாட்ட பேசுங்க பேசுங்கன்னு கேட்கும்போதுல, இந்த Instagram மூலமா, Facebook மூலமா, YouTube மூலமா வரத பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ஏசப்பாட்ட கேட்கும்போதுல, ஏசப்பா எனக்கு வந்து ஏசப்பா நீங்க ஏதாவது பேசணும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா என்கிட்ட பேசுங்க. YouTube இது மாரியா என்கிட்ட பேச வேண்டாம். டைரக்ட்டா என்கிட்ட பேசுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இன்னைக்கு வேத புஸ்தகத்த ஃபுல்லா நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா, மோசே அப்படின்னு எல்லாருமே வந்து டைரக்ட்டா ஏசப்பா கிட்ட பேசி உரையாடி உலகத்தை ஜெயித்தவர்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு எரேமியா 33:3 சொல்றாரு. மற்றும் நீங்க 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசித்தீங்க அப்படின்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா போய் ஆன்லைன்ல போய் உங்க மெசேஜ தேடாதீங்க. முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. அவர் உங்களுடைய முழங்கால்களை, என்னுடைய முழங்கால்களையும் அவர் விரும்புகிறாரு. உங்களுடைய ஜெபத்த, என்னுடைய ஜெபத்த அவர் வாஞ்சிக்கிறாரு. ஆன்லைன்ல பார்க்குற மெசேஜ்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ற மெசேஜ் ஒரு சாம்பார் சாதம் சாப்பிடுற மாதிரி, நீங்க வந்து அவர் முழங்கால் படியிட்டு நீங்க தேவன்கிட்ட நேரடியா பெற்றுக்கொள்கிற வார்த்தை பிரியாணி சாப்பிடுற மாதிரி. உங்களுக்கு சாம்பார் சாதம் வேணுமா? பிரியாணி சாதம் வேணுமா? அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.